bypass
எப்படி இருக்கும்? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியுமா? சொல்லு. அம்மா இவங்க மண்டி போய் சொல்றேன். சரி அதெல்லாம் போகட்டும். ஆனந்தனமா எங்க செல்வது விளக்கம். மலருடன் அங்கு சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடர்த்து என்ன செய்வது விளக்கம். நம்ம காரணே பொழுது சொல்வது வழக்கங்க. பழங்களை பறித்து ஆரம்ப தொடுத்து பூஜைக்கு செல்வது வழக்கம் அல்லவா? எப்படி சொல்லுங்க பாருங்க. நான் சந்தோஷமாக போக வேண்டும். எப்படி?
தெரியுமா? ஐயோ ஆமாண்டி. ஆனா கொஞ்சமா தான் இருக்குது. ஆனா நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்குது மலர் எல்லாம். ஆமாண்டி. நேத்தை விட இன்றைக்கு நல்லா கொஞ்சமா தான் இருக்குது. அக்கா ஆமாண்டி. இந்த மரத்தை பார்க்கும்போது என் மனதை எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? பொள்ளாச்சி மலரொட்டியே ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு எங்க ஓடி வர? ஆனா யாதி ஓடி வந்து நீங்க. ஆமா ஓடி வந்துட்டு. ஆமா சொல்லு அது சொல்லு. ஒரு பாட்டுல 3 படம் பார்த்தோம் தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி. சரி. ஆமா பாத்து என்னங்க ஆகி போச்சு. ஆமாண்டி. இந்த கூட்டத்துல உங்களுக்கு செலவு எப்படி நீ பாத்து? யாருக்கு செலச்சாவது கலைவாணிக்கு தெரியும். யார் எப்படி கலைவாணி சத்தியமா தெரியும். அதான் தெரிஞ்சுக்க. சரி விடு. ஆமாண்டி. நீங்க பாருங்க. ஆமா. ஆண்டி நமக்கு வீட்டு வச்சு நம்ம அழகான மலர்கள் சொல்ல வந்திருக்கிறோம். அழகான மலர்களை பார்க்க வேண்டும், கரம் தொட்டு பறிக்க வேண்டும், அழகாக கூந்தல் சொல்லிக் கொள்ள வேண்டும். உண்மையாக அந்த மலர்களை சொல்ல விட அந்த மலர்களை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. செண்பக பொறுத்து மலர் சென்று அதிலே ஒரு வண்டு தேனை ஒன்று என் மனம் மகிழ்ந்ததோ என்று ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு. ஆமாண்டி. சரி இதெல்லாம் என்ன சொல்லி பாருங்களா? சத்தியமா ஒரு மலர் இதெல்லாம் யாது இதெல்லாம் என்ன தெரியுமா? தெரியுங்க. தெரியும் தெரியுமா? எல்லா கருப்பா இருக்குது. எந்த மாதிரி எங்க உட்காந்து தாண்டி கலப்படம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. யாது இதெல்லாம் சப்பைக்கு போட்டுடியம்மா. சப்பல் போட்டா பக்கத்துல கரும்பு தோட்டம் இருக்குது. யாது கரும்பு தோட்டம் பக்கத்துல சப்பல் தோட்டம் இருக்கும், கனகாமரம் இருக்கும், மல்லி இருக்கும், முல்லை இருக்கும். அது பறிக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம் தான். ஏண்டி விதவிதமான மலரெல்லாம் பூத்து இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஒரு மலரா இருக்கும்? யாது இதெல்லாமா
எனக்கு தான் தெரியும் உனக்கு எல்லாம் மலர்மலை தோட்டத்துல ஏன் எது இதுவா திராட்சை தோட்டம் ஐயோ சாப்பிட பசி மாமா மாமா உனக்கு சொல்ற எடுத்து தாத்தா உன்னை வந்து அமுக்குவாள் அப்படியே. யாரு தாத்தாவா தாத்தா வேலை பார்த்தாலே உனக்கு தெரியும் சரி, எப்படியா வருதுன்னு உலகாக பேசிக் கொண்டிருந்தா? ஆமா. போன நேரம் போவதே தெரியாது. தெரியவில்லை. ஒரு பெண்களா பிறந்துவிட்டா மட்டும் போதாது. ஆஹா. மனம் விட்டு பேசணும். எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பேசிக்கிட்டு பேசவே கூடாது. சாமி மேல வாரி விட்டு சொல்லாது. அது படிப்பாட்டுக்காரு இது வரையும் அந்த பழக்கமே கிடையாது முகத்துல எல்லாம் புல்லு வையாத அந்த பழக்கம் எடுத்துங்க கச்சாடியே அடிக்கிறீங்க கச்சாச்சே அடிப்பா, கச்சாச்சே படிப்பா. எப்படி எப்படி தெரியுமா? எப்படி? அப்பா பேரு மந்திரே.
ரட்சிக்கட்டும். அமைதி 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 சலன். புலவர்கள் பார்த்தாலும் பயந்தமிழ் ஏற்றாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி ஒரு நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த மத்தியவதனாபுரி நாடு. இந்த மத்தியவதனாபுரி நாட்டில் ராஜேந்திர மன்னர் எவ்வித குறையுமின்றி சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். காலையில் எழுந்திருத்து காலை கடனை முடித்து என்னுடைய நாட்டு மக்களின் நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலாளை காணவில்லை. போட்டுக்கிட்டியா? காலம் முழுவதும் இந்த மாலிய கழுத்தோடு தெரு தெருவாக அலைய கிடவது தவறா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொண்டு வந்த மாலி நீ ஏன்டா எனக்கு படம் நீயே போடுன்னு கேக்குறேன். ஐயா காலம் கெட்டு போய்க்குதுங்க. காலம் கெட்டு போச்சு. அவன் எதுல பாம்பு வைக்கிறானே தெரியல. நீ சொல்வது உண்மைதான். இதுல பாம்பு வச்சு காலம் இப்போ கெட்டு போச்சு. ஆமாங்க, அது எப்போ கெட்டு போச்சு. இதுல பாம்பு எவனா வச்சு இந்த மாலி நான் உங்களுக்கு போட்டுன்னு வச்சு இந்த பாம்பு வெடிச்சு நீ பொட்டுன்னு மேல போட்டினா இந்த நாட்டை யார் ஆளுவாங்க? எப்போ போவேன் எப்போ போவேன் பரிசோதனை பண்ணி பாரு. கால தாமதம் கேட்டால் கட்டி கதையை அள்ளி வீசி விட்டாயே. கால தாமதம் கேக்குறேன். வரும்போதே என்ன அலமல உட்காருங்க உட்காருங்க. அடங்க அரிசிரமம் இந்த அரசபைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டியது தானே. சொக்கா போட 1 மணி நேரம் வருவதற்கு என்ன காலம் தாவணி எடுக்க 1 மணி நேரம் வரும்போதே முடி விட்டுவாங்க. ஐயா